சுக்குமல்லி காப்பிக்கு நம்ம தனியா விதை எடுத்துக்கலாம். மிளகு, அரிசி திப்பிலி, ஏலக்காய், தனியாவெல்லாம் நல்லா வறுத்துக்கங்க. சுக்கு, அதிமதுரம், சித்திரத்தை எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கங்க. நல்லா வறுத்துட்டு இதெல்லாம் நல்லா இடி உரல்ல போட்டு நல்லா இடிச்சிட்டு, நல்லா மிக்ஸியில அரைச்சிக்கங்க. இப்போ நம்ம அதில் காப்பி போட போகிறோம். 2 பேர் குடிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கங்க. 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பில் கொதிக்க வச்சுருங்க. இப்போ நம்ம கருப்பட்டி போட்டுக்கலாம். இனிப்புக்கு கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. சுகர் சேர்க்காதீங்க. ஒயிட் சுகர் போடாமல் மற்றது போட்டு குடிக்கலாம். தொண்டை இருமல், கரகரப்பு, சளி பிடிச்சிருந்தா ஒரு நாளைக்கு காலையில் காஃபி மாதிரி குடித்தோம்னா நம்ம சளி நீங்கிரும். இந்த காப்பி ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டிலே செய்யலாம். கொஞ்சமாக போட்டு மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சளிக்கு இந்த காப்பி வச்சு குடிக்கலாம். சுக்குமல்லி